சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பெரிய வீடு, பெரிய காருன்னு அவங்க கிட்ட இல்லாத பொருளே இருக்காது. அது எப்படி இவங்களால மட்டும் இதெல்லாம் வாங்க முடியுது, நம்மளால இந்த காரு, வீடு இதெல்லாம் வாங்கி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. அந்த யோசனை தாங்க நம்ம அந்த உயரத்தை எட்ட முடியாததுக்கு காரணம். பணக்காரர்களா வாழ்றவங்கள பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு நேர்மறையான எண்ணங்களோட தான் இருப்பாங்க. அதாவது பாசிட்டிவா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அவங்க கிட்ட காசு இருக்கு, அதனால பாசிட்டிவா இருக்காங்க அப்படின்னு கிடையாது. அது அவங்களோட இயல்பா தான் இருக்கும். அவங்க கிட்ட பணம் இல்லாத பொழுதும் இந்த வீட ஒரு நாள் வாங்குவேன், இந்த கார ஒரு நாள் வாங்குவேன் தான் அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் நானும் கோடீஸ்வரன் ஆவேன்றத அவங்க ஆழ் மனசுல நினைச்சுக்கிட்டு உழைக்கையில, அவங்களுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சமே உருவாக்கி கொடுக்கும். சில ஆராய்ச்சிகளின் மூலம் இதை மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம் முன்னோர்களின் மொழி எண்ணம் போல் வாழ்க்கை. அதுபோக ஆன்மீகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவா என்று கூறியிருக்கிறார். எனவே நம் ஆழ்மனதின் எண்ணங்களுக்கு அதீத சக்தி உண்டு. அதனை கொண்டு பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை பெற்று நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரர்.